வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி அதில் போட்டிருக்குறேங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், சமையல் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி நல்ல மாவு பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதில் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து இதோட மெயின். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சம் மேலே எண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்து ஊறினாவே போதும். இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வந்துட்டு இப்போ வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, 1 கப் அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சு வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவி வச்ச கேரட், அதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவி வச்ச காலிஃப்ளவர். இது வந்து நான் சும்மாவே அந்த துருவி தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து கட் பண்ணல, துருவி எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் கேப்சிகம், அதாவது குடைமிளகாய், வேக வச்ச பட்டாணி. மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நம்ம வந்து நிறைய ஸ்பைஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். ஏன்னா காயெல்லாம் நிறைய ஆட் பண்ணிக்கிறதுனால அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு காய் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு காய் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. அந்த அளவுக்கு நமக்கு சுவை நல்லாயிருக்கும். நம்ம வந்து நிறைய காய் மிக்ஸ் பண்ணிட்டதுனால இதோட வந்து ஸ்டஃபிங் வந்துட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்துக்கலாங்க. மாவு வந்து சின்னதாக எடுக்காமல் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம நல்லா இதை சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து அதில் எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம லைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை நம்ம ஃபுல்லாக மறுபடியும் ரோல் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோல் ஆகும்போது அது வந்து நல்லா ஒட்டிக்கும் நமக்கு. இப்போ நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கிட்டோங்க. இப்போது 2 சைட்லேயும் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 சைட்லேயும் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரே அளவுக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு பீசஸாக இந்த மாதிரி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராமல் அப்படியே இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம இப்போ இன்னொரு பீஸ் எடுத்துருக்குறோங்க. நமக்கு 2 எட்ஜில் இருக்கிறது நல்லா க்ளோஸ் ஆகியிருக்கும். ஆனால் மற்றது வந்து நமக்கு க்ளோஸ் ஆகாது. இருந்தாலும் நமக்கு ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராது. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது அப்படியே அமைஞ்சு இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப எண்ணெய் விடாமல் லைட்டாக வந்து எண்ணெய் விட்டாலே போதும். இருக்குது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோங்க. இது வந்து சின்னதாக நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதனால் இதுக்கு ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது. ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி இதை வேக விடலாங்க. நமக்கு இது ஒரு சைடு நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் திருப்பி வைக்கணுங்க. திருப்பி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு டிஃபன் 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம வந்து டொமேட்டோ சாஸ், அதாவது தக்காளி சாஸ், சில்லி சாஸ் அது கூட வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து குழம்பு வேணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையும். ஏன்னா அதோட லேயர் வந்துட்டு நம்ம அதாவது உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்குறோம் இல்லையா, அதனால சுவை வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
நிறைய எண்ணெயும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் நம்ம வந்து சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து ஸ்டஃபிங் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஸ்டஃபிங் வந்துட்டு நம்ம உள்ளே வச்சுட்டு அப்படியே வேக வச்சா கூட சீக்கிரமாக நமக்கு வந்து கிடச்சிருது.